மற்றுமொரு அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சிக்கு வந்த 50 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் 5க்கும் மேற்பட்ட கொடூர ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது என்றும், தாவேகா ஆட்சியில் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாடு மீண்டும் இருண்ட காலத்திற்கு செல்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி லால்குடி அருகே இளம்பெண் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்து ஏரியில் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோவையில் மன வளர்ச்சி குன்றிய 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. மன வளர்ச்சி குன்றிய சிறுமிக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்காத சிங்கப்பெண் படையும், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் சீண்டலும் ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் சீண்டல் குறித்து புகார் அளித்தும் சிங்கப்பெண் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றுமொரு அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சிக்கு வந்த 50 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் 5க்கும் மேற்பட்ட கொடூர ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளது என்றும், தாவேகா ஆட்சியில் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாடு மீண்டும் இருண்ட காலத்திற்கு செல்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி லால்குடி அருகே இளம்பெண் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்து ஏரியில் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோவையில் மன வளர்ச்சி குன்றிய 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. மன வளர்ச்சி குன்றிய சிறுமிக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்காத சிங்கப்பெண் படையும், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் சீண்டலும் ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் சீண்டல் குறித்து புகார் அளித்தும் சிங்கப்பெண் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.